வணக்கம் உறவுகளே, லக்ஷ்மி சேனலினூடாக உங்களை சந்திக்கிறேன். இதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க நாங்கள் இன்றைக்கி பாகற்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். 300 கிராம் பாவக்காய் எடுத்து நீள்வாக்கில் கட் பண்ணி விதையெல்லாம் நீக்கி எடுத்து உப்பு விட்டு அதை நாங்கள் ஒரு 10 நிமிஷம் பிரட்டி வச்சுட்டு பிறகு நாங்கள் அதை எடுத்து கழுவிட்டு அவிய விட போகிறோம். அவிய விட்டு தேவையான அளவு மஞ்சள், தேவையான அளவு உப்பும் விட்டு தண்ணியும் விட்டு அவிய விட்டு கொதித்து வந்த அப்புறம் அந்த தண்ணியை நாங்கள் வடிப்போம். வடிச்சிட்டு பாவக்காயை எடுத்துட்டு இப்போ நாங்கள் தாச்சி ஒன்று அடுப்பில் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் விட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சின்ன சீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம், நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், முழுசாக எடுத்து வச்சுருக்கிற உள்ளி, அதோடு நாங்கள் 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கொள்கிறோம். உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, 2 தக்காளி பழம் எடுத்து அதையும் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துட்டு இதோடு இப்போ நாங்கள் தேவையான அளவு தூளையும் விட்டு நல்லா எண்ணெயில் பொரிய விட்டு பிரட்டி எடுப்போம். எடுத்துட்டு நாங்கள் அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயை அதில் சேர்த்து நல்லா பிரட்டி விடுவோம். பிரட்டி விட்டுட்டு நாங்கள் ஒரு தேசிப்புளி அளவாக பழப்புளி எடுத்து அதை நாங்கள் நல்லா ஊற வச்சு புளி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பழப்புளி கரைசலையும் அதில் விட்டு நல்லா நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் அதோடு சேர்த்து உப்பும் நாங்கள் ஏற்கனவே விட்டுருக்குறோம். உப்பு காணாட்டிக்கு உப்பும் கொஞ்சம் விட்டு நல்லா ஒரு கொதி வர விடுவோம். விட்டுட்டு நாங்கள் இப்போ தலைப்பால் கொஞ்சம் இதுக்கு விட்டு எண்ணெய் திரண்டு வார பருவத்தில் இந்த கறி இறக்கி எடுத்தால் பாவக்காய் புளிக்கறி ரெடி. சரிதானே? நீங்களும் செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உறவுகளை. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஆதரவை தாங்க. நன்றி.